நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசும் என் ஆண்டவா, இயேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது ஏழை நான் கதறும் போது பேசும் 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 பேசும். அதிகாலை வேளையில் உம் வேதத்தை தியானிப்பேன். அந்தி சந்தில் மத்தியானத்தில் உம் வேதத்தை தியானிப்பேன். வேதத்தின் மூலமாய் பேசும் பேசும். வேதத்தின் மூலமாய் பேசும் பேசும் பேசும். என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது ஏழை நான் கதறும் போது பேசும் 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 பேசும். ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் நீர் பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற ஆண்டவர், நீர் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைபெறுகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர், எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தா. தாப்பனே, எங்களை வழி நடத்துங்க, எங்களோடு இடைபெறுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளுக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 19 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசுயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பகுதி.
இயேசு கிறிஸ்து பூமியில் நடமாடின நாட்களில் அநேக தொழு நோயாளிகளை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். இந்த குஷ்டரோக வியாதியை பற்றி நாம் அறிவோம். நம்முடைய சரீரத்தில் உள்ள நரம்பு மண்டலத்தை தாக்கி உணர்ச்சியற்ற நிலையில் மனிதனை கொண்டு போய் விட்டுவிடும். ஆகையினாலே சரீரத்தில் பல இடங்களில் காயங்கள் ஏற்படும். அவைகள் அப்படியே ஆறாத புண்களாக மாறிவிடும். விரல்களை அரித்து தின்றுவிடும். கால்களில் எல்லா உடலினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கிற உறுப்புகளையும் அரிக்க ஆரம்பித்துவிடும். பொதுவாக உடல் மரித்த பிறகுதான் கெட்டு போக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வியாதி வரும்போது உயிரோடு இருக்கும்போதே உடல் அழுகி போக நாட்டம் எடுக்க ஆரம்பித்துவிடும். மிக கொடிய ஒரு வியாதி. அந்த நாட்களிலே இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, இதற்கு வைத்தியம் இல்லை. இந்த வியாதி வந்தால் அவ்வளவு தான், அதற்கு விமோச்சனமே இல்லை. ஆகையினால இப்படி குஷ்டரோகம் வந்துவிட்டால் அவர்களை சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது, சமுதாயத்தில் குடியிருக்கக்கூடாது. ஊருக்கு வெளியே ஒரு பொதுவான இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டி இருக்கும். அவர்களுக்கு அவ்வப்போது உணவு குடும்பத்தாராலே கொடுக்கப்படும். ஆனால் அவர்கள் தங்களை மற்றவர்களிடத்திலிருந்து தனித்து இருக்க வேண்டும். ஆகையினாலே ஊருக்கு புறம்பாக இப்படிப்பட்ட ஒரு தனிமையிலே வாழ வேண்டிய நிர்பந்தம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படும். அப்படி இவர்கள் இந்த கிராமத்தினுடைய வெளிப்புறத்தில் ஒரு 10 குஷ்டரோகிகள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஏனென்றால் இந்த குஷ்டரோகிகள் மற்றவர்களோடு கூட ஐக்கியப்பட முடியாது, குடும்பத்தாரோடையோ வீட்டாரோடையோ கூட இணைந்திருக்க முடியாது. ஆகையினாலே குஷ்டரோகிகள் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் இந்த குஷ்டரோகிகளை தீட்டு உள்ளவர்களாக தீர்த்து அவர்களை ஆலயத்திற்கும் சமுதாயத்திற்கும் புறம்பாக்கி வைத்திருந்தது. சரீர பாடுகள் ஒருபுறம், புறக்கணிப்பு மறுபுறம், சொந்த குடும்பத்தாலே சமுதாயத்தாலே உறவுகளாலே தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலையிலே மிகுந்த சரீர பலவீனத்தோடும் மன வருத்தத்தோடும் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறதை அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் தூரத்திலே நின்று இயேசுவையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவாலே இவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று இவர்கள் அறிந்திருந்தார்களோ அறிந்திருக்கவில்லையோ, ஆனால் ஏதாகிலும் தங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். எஜமானே என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. இயேசுவே எங்களுடைய எஜமானே எங்களுக்கு இரக்கம் காண்பியும் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர்களுடைய நிர்கதியான அந்த நிலை அவர்களை ஆண்டவரை நோக்கி கூப்பிட வைத்தது. பக்கத்தில் வர முடியாது, ஆனால் தூரத்தில் இருந்து அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கத்திலே நம்முடைய தேவைகளிலே நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியிலே கூட சங்கீதக்காரன் அந்த காரியத்தை சொல்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை என் வாயினால் கூப்பிட்டேன் என்று சொல்லி அங்கே அற்புதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவரை நோக்கி நம்முடைய நெருக்கத்திலே கூப்பிட ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இங்கே இந்த குஷ்டரோகிகள் அவர் மேல் உள்ள நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவர், அவருடைய கூப்பிடுதலை கேட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர். ஒருவேளை மனிதர்களாலே அநேக நேரங்களிலே நமக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
ஒருவேளை இந்த குஷ்டரோகம் யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை, எந்த மருத்துவமே கிடையாது, குடும்பம் உதவி செய்ய முடியலை, நண்பர்கள் உதவி செய்ய முடியவில்லை, அன்புக்குரிய மனைவியால் உதவி செய்ய யாராலையும் உதவி செய்ய முடியாத கைவிடப்பட்ட நிலையில் இருந்த இந்த 10 தொழுநோயாளிகளும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களுக்கு உதவி செய்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்வு காணப்பட்டாலும், நம்முடைய தேவை இருந்தாலும், இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார்? அந்த அவர்களை பார்த்து, அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். எதுக்கு ஆசாரியர்கிட்ட காண்பிக்கணும் அப்படின்னா, ஒரு குஷ்டரோகி சுகமாயிட்டான்னா அவன் ஆசாரியர்கிட்ட போய் தன்னை காண்பிக்கணும். ஆசாரியன் பார்த்து செக் பண்ணிவிட்டு சுகமாயிட்டார்ப்பா இவர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஊருக்குள்ளே போக முடியும். இல்லை ஆசாரியனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் என்ன செய்வார்? சுகமான மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு 8 நாள் நீ தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 நாள் தனியாக வச்சுருப்பார். 8 நாள் கழித்து திரும்ப கூப்பிட்டு செக் பண்ணுவார், அப்படியே இருக்கா, மாறிடுச்சா, நல்லாயிட்டாரா பார்த்து அவரை நல்லாயிட்டாருன்னா திரும்ப சர்டிஃபிகேட் கொடுத்து அவரை ஊருக்குள்ளே அனுப்புவார். இல்லைன்னா அவரை ஊருக்குள்ளே அனுப்ப மாட்டார். இவருக்கு சுகம் ஆயிடுச்சா ஆகலையா என்று தீர்மானிக்கக்கூடியவர் ஆசாரியர் தான். இப்போ இவங்க 10 பேரும் குஷ்டரோகிகளாக இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க. ஏசையரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஏசாமி உடனே அவங்க தலையில் கையை வைக்கல, சொஸ்தமாக்குன்னு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவங்கள பார்த்து சொல்ற, நீ போய் ஆசாரியர்கள்கிட்ட அவங்கள காண்பியுங்கள். என்ன யோசிச்சிருப்பாங்க குஷ்டரோகிகள்? ஏசாமிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? குஷ்டரோகியாக இருக்கிறோம் நாங்கள்லாம், இப்படி தானே இருக்குது, எங்களை போய் ஆசாரியர்கிட்ட காமிக்க சொல்கிறாரு அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஏதோ காமிக்க சொல்கிறாரு, காமிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தார்கள். அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆசாரியர்கள்கிட்ட காண்பிக்கிறதுக்காக அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பித்த போது தான் அற்புதம் அவர்களுக்குள்ளாக நடக்க ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அடுத்தவன் முகத்தில் மாற்றம், அடுத்தவனுடைய சரீரத்தில் மாற்றம், தன்னுடைய கையை பார்க்குறான், அடுத்தவன் கையை பார்க்குறான், மகிழ்ச்சி பெருவெல்லம். என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓடுறாங்க. எல்லாம் எல்லாம் மகிழ்ச்சியினாலே எல்லாம் ஓடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த சமாரியன் யோசிச்சான், வீட்டார் எங்கேயும் போக மாட்டாங்க, ஆசாரியனும் எங்கேயும் போக மாட்டான், ஏசாமி பிரயாணத்தில் இருக்கிறார், அவர் போயிடுவார். ஆகியனால அவங்களெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம், முதலாவது இயேசுவை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவின் இடத்தில் வருகிறான். இயேசுவை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு அவர் குணம் அளிக்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தையை நம்பும் போது பெரிய மாற்றத்தை அது நமக்குள்ளாக கொண்டு வரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அடியெடுத்து வைக்க வைக்க நமக்குள்ளாக அவருடைய வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அங்கே திராட்சரசம் 10ல் என்ன செய்யறது? தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்கன்னு சொன்னார். ஜாடியில் ஊற்றிட்டாங்க. ஜாடியில் இருக்குது என்ன பண்ணணும்? கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொன்னார். தண்ணியவா எடுத்துகிட்டு போனார். மரியாதை சொன்ன அற்புதமான ஒரு ஆலோசனை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நிகழும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாற்றம் உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த குஷ்டரோகிகள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்தார்கள்.
நியாயப்பிரமாணம் இந்த குஷ்டரோகத்திற்கு என்ன செஞ்சிச்சு? இவங்களை தீட்டு என்று இவங்களை ஒதுக்கி வச்சிருந்துச்சு. ஆனா இப்பொழுது இவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். இயேசு இவர்களுடைய தீட்டை மாற்றினார், இவர்களை தூய்மையாக்கினார். நியாயப்பிரமாணம் இவர்களை தீட்டுள்ளவர்களாக தீர்த்திருந்தது. இயேசு கிறிஸ்து இவர்களை தூய்மையானவர்களாய் மாற்றினார். அது மட்டுமல்ல, இந்த நியாயப்பிரமாணம் இந்த குஷ்டரோகிகளை பிரித்து வைத்திருந்தது. கடவுள்கிட்ட வரக்கூடாது, மனிதர்கள் கிட்ட வரக்கூடாது, பிரித்து வச்சிருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குணமாக்கி அவருடைய கிருபையினாலே இந்த குஷ்டரோகிகளை கடவுளோடும் கடவுளுடைய மக்களோடும் கூட இணைத்தது. He restored all relationships. எல்லா உறவுகளையும் சீர்படுத்தினது. ஆண்டவரோடு நெருங்கி வர உதவி செய்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நெருங்கி வர உதவி செய்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவன்னைக்கு நீங்கள் நெருங்கி வர வர யார் கூடெல்லாம் உங்களுக்கு மனக்கசப்புகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். உறவுகள் எல்லாவற்றையும் இணைக்கிறவர், சமாதானப்படுத்துகிறவர். ஆகையினால இங்கே இந்த சுகம் அவர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகவும் மற்ற எல்லாரோடும் இணைக்கப்படவும் அது காரணமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பாகுபாடு இல்லாமல் நன்மை செய்கிறவர். அவர் எல்லா பாகுபாடுகளையும் கடந்து அவர் மக்களுக்கு நன்மை செய்கிறவர். அந்த குஷ்டரோகி அவர் சமாரியனா, அவன் யூதனா, அவன் யாருன்றதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவர், அவர்களை அவர் சொஸ்தமாக்குகிறவர். ஆகையினாலே நடந்து போகிற வழியிலேயே 10 பேரும் சுகம் பெற்றுக்கொண்டார்கள். இந்த சமாரியன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்தான். சமாரியன் எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு போக முடியாது, அங்கு உள்ள விட மாட்டாங்க அவனை. அவன் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனும் அல்ல. ஆனால் அவன் எருசலேமுக்கு போகிறதுக்கு பதில அவன் இயேசுவின் இடத்திற்கு வந்தான், அவருடைய பாதத்தில் விழுந்தான். இயேசுவில் இந்த சமாரியன் கடவுளை கண்டான். ஒருவேளை எருசலேமுக்கு போயிருந்தா அங்கே கடவுளை அவனால் தரிசிச்சிருக்க முடியுமா தெரியாது. ஆனால் இயேசுவில் கடவுளை அவன் தரிசித்தான். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய வல்லமையை இயேசுவிலே அவன் தரிசித்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனிதன் கூட இன்னைக்கு கடவுளை தேடிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இடங்களில் கடவுளை காண முடியாது, இயேசுவில் கடவுளை காண முடியும். இடங்களில் காண முடியாத கடவுளை இயேசுவிலே வெளிப்படுத்தினார். ஆகையினால் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து விழுந்து அவரை பணிந்து கொண்டான். அவ்வளவு ஒரு தாழ்மை அவனுக்கு. அவன் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து விழுந்தான். ஒருவேளை எருசலேம் ஆலயத்துக்கு போயிருந்தா கூட இவன் உள்ளே போயிருக்க முடியாது. ஏனென்றால் யூதர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். சமாரியர்களும் புறையினத்தவர்களும் பிரகாரத்திற்கு வெளியில் ஒரு ஸ்பெஷல் இடம் இருந்துச்சு, அங்கே தான் அவங்க இருக்க முடியும். ஆலயத்துக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஆனால் இங்கே நேரடியாக இயேசுனுடைய பாதத்திலேயே வந்து விழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்தினான்? கர்த்தரை மகிமைப்படுத்தினான்னு என்ன அர்த்தம்? தனக்கு இந்த சுகம் கிடைத்ததற்கு காரணம் கடவுள் இயேசு என்பதை அவன் அறிக்கை செய்தான். ஒருவேளை மற்றவங்களை என்ன நினைச்சிருக்கலாம், நான் கீழ்ப்படிச்சதுனால எனக்கு சுகம் வந்துச்சு, நான் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் பண்ண புண்ணியத்தினால சுகம் வந்துச்சு, பல காரியம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சமாரியன் தெளிவாய் சொன்ன காரியம், புரிந்து கொண்ட காரியம், இயேசுவின் நிமித்தம் எனக்கு சுகம் வந்தது, என்னுடைய சுகத்திற்கு காரணம் இயேசு என்பதை அவன் அறிக்கை செய்தான். கடவுளை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்தார் என்பதை நான் அறிவிக்கும் போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பகுதியில் அந்த காரியத்தை இந்த சமாரியன் மிக அழகாக செய்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பூமியில் ஜெபம் உண்டு, ஆனால் பூமியிலையும் பரலோகத்திலையும்
துதி உண்டு, ஆராதனை உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிற ஸ்லாக்கியம், பரலோகத்திலே நாம் செய்ய போகிற அந்த அற்புதமான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் பூமியிலும் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினது அவன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? எல்லாரும் இயேசுவை ஒரு முறை பார்த்தாங்க, இவன் இயேசுவை 2 முறை பார்த்தாங்க. அந்த 10 பேரும் தூரத்தில் நின்று கூப்பிட்டாங்க. ஏன் பக்கத்தில் வர முடியாது? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குஷ்டரோகம். ஆனால் இப்போ அவனுக்கு சுகமாயிடுச்சு. இப்போ அவன் என்ன செய்யலாம்? பக்கத்தில் வரலாம். பாதத்தில் வந்து விழுந்தான். பாதத்தில் வந்து விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். நன்றி உணர்வு நம்மை ஆண்டவருக்கு அருகாமையில் கொண்டு வரும். நம்மை ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நன்றி உணர்வு நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆண்டவருக்கு கடமைப்பட்டவன். ஆண்டவர் எனக்கு இது செஞ்சிருக்கிறார். நான் ஆண்டவருக்கு கடமைப்பட்டவன். ஆண்டவருக்காக வாழ வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு உணர்வு இது. ஆண்டவர் செய்த நன்மைக்கு நான் கைமாறு கருத கொடுக்க முடியாது. நான் ஆண்டவருக்கு கடமைப்பட்டவன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நன்றி காணிக்கை கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு கணக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் செய்த ஆசீர்வாதத்துக்கு நிகராக நம்ம காசு கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நான் ஆண்டவருக்கு கடமைப்பட்டவன் என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இங்கே இந்த சமாரியன் இடத்துல அந்த உணர்வு இருந்தது. அவன் மன நிறைவுடையவனாக, மகிழ்வுடையவனாக கடந்து சென்றான். ஏனென்றால் நன்றி உணர்வு நமக்கு மன நிறைவையும் நமக்கு மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். ஆண்டவர் செய்த காரியங்கள் நம்ம எண்ணி பார்க்கும்போது நாம் நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஒரு கடவுளுடைய மனிதன் இப்படி சொல்லுகிறார், ஏன் இந்த 9 யூதர்களும் நன்றி செலுத்த வரவில்லை? பல காரணம் இருக்கலாம். ஒரு முக்கியமான காரணம், அவங்க ஆண்டவர் எங்களுக்கு இந்த இரக்கத்தை செய்வதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நினைச்சிங்களா? இதை நம்ம பல இடங்களில் வேதத்தில் வாசிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு இவன் பாத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 சம்பவத்தில் யூதர்கள் எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவன் நமக்கு ஜபாலயம் கட்டி கொடுத்துருக்கான், அதனால் இவன் உதவி செய்வதற்கு பாத்திரன். இந்த மனநிலை யூதர்களுக்கு இருந்தது. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள், அதனால் கடவுள் எங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாருன்னு நினைச்சாங்க. ஆனால் அப்படி ஒரு மனநிலையில் நாம் இருக்கும்போது நாம் நன்றி செலுத்த மாட்டோம். நம்முடைய அபாத்திரத்தன்மை, ஆண்டவர் நம்ம யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாரு? நமக்கு ஆண்டவர் நியாயப்படி என்ன செய்யணும்? பாவியான மனுஷனுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாரா? நிச்சயமா இல்லை. என்னதான் செஞ்சிருக்கணும்? ஆக்கினைக்கு பாத்திரவான்கள், நரகத்திற்கு பாத்திரவான்கள், நம்ம மேல இரக்கம் வைத்து தகுதி இல்லாத நமக்கு தேவ ஈவாக அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம். அபாத்திரமான எனக்கு, தகுதி இல்லாத என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்கும்போது நாம் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது எல்லா பரிசுத்தவான்களும் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள், நன்றி செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். தாவீதாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், எல்லாரும் கர்த்தருடைய ஈவுகளையும் அவருடைய கிருபைகளையும் எண்ணி பார்த்தார்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே ஆண்டவருடைய பாதத்தில் இவன் திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவர்
அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இப்போ சுகமானவங்க 10 பேர் இல்லையா, மற்ற 9 பேர் எங்கே? எங்கே 9 பேர்? எங்கே? பத்து பேரும் கூப்பிட்டாங்கல்ல, அன்னைக்கு தேவையில் இருக்கும்போது கூப்பிட்டது 10 பேர், இன்னைக்கு நன்றி செலுத்த வந்தது ஒருத்தர் தான். ஜெபிக்கிறவர்கள் ஏராளம், ஆண்டவர் செய்த நன்மைகளை உணர்ந்து நன்றியாக வாழ்கிறவர்கள் ஒரு சிலர். நீங்கள் மாலை நேரங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணுவாங்க வாசலில் நின்று. ஏன் ஜோம் பண்ணுறாங்க? அவங்களாம் ஏற்கனவே நிறைய நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க, தப்பு கிடையாது. நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செஞ்சிருவாங்க? அந்த முன்னாடி ஒரு உண்டியல் இருக்குல்ல, அதை காசை போட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சிச்சா? காசு கொடுத்து ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் காசு மட்டும் கொடுக்க முடியாது. நன்றி உள்ளவர்களாய் வாழாவிட்டால் நம்ம கொடுக்கிற காசுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தேவனை மகிமைப்படுத்தி இதை நான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று நான் அறிக்கை செய்கிறேன்னா, ஆண்டவருக்கு கடமைப்பட்டவன் என்பதை நான் நினைத்து வாழ்கிறேன்னா. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் தியானிச்சோம், எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமான சுகம் கொடுத்து 15 ஆண்டு கூட்டி கொடுத்தார். ஆண்டவருக்காக நன்றி உள்ளவனாய் வாழ்வதற்கு 15 வருஷம். நமக்கும் ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதுக்காக? நன்றி உள்ளவனாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். கூப்பிட்டது எல்லாரும் கூப்பிட்டாங்க, நன்றி செலுத்துறதுக்கு எல்லாரும் வரல. எல்லாரும் தங்களுடைய தேவைகளை பற்றி எண்ணுகிறார்கள். ஐயோ, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது வேணும், அது வேணும், பலவிதமான பிரச்சனை இருக்கு, கர்த்தர் உதவி செய்யணும், விடுதலையாக்கணும், எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த கிருபையின் ஈவுகளை எண்ணி பார்க்கிறவங்க எத்தனை பேர்? எண்ணி பார்ப்பது எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவுகளை, கிருபையின் ஈவுகளை எண்ணி பார்க்கிறோமா? இந்த 9 பேர் ஒரு வேளை ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போனாங்க. போகிற வழியில் சுகமாச்சு. சுகமான பிறகு அவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. எங்கே போயிருந்துருக்கலாம்? ஒரு வேளை ஆசாரியன் கிட்ட போயிருக்கலாம், ஒரு வேளை எருசலேமுக்கு அவங்க போயிருக்கலாம். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், நல்லது தான். ஆனால் அது மட்டும் போதாது, அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை தேடி வந்திருக்க வேண்டும், இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாய் வந்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். அடுத்த ஆப்ஷன் வேற என்ன நடந்திருக்கலாம்? சுகமாக ஆக வீட்டுக்கு போகணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்க மனசுக்குள்ள அந்த எண்ணம் அதிகமாக வந்திருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க? ஓடுறாங்க. எங்கே ஓடினாங்க? யார் இவங்களை வெறுத்து இவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்கள பார்க்கறதுக்கு ஓடுறாங்க. இவங்களை நேசித்து இவங்களை குணமாக்கின ஆண்டவரை விட்டுட்டு இவங்களை வெறுத்து ஒதுக்கி வச்ச உறவுகளை தேடி போகிறாங்க. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. ஆண்டவர் நம்மை நேசித்து நம்ம துரத்திக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம எதையோ துரத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம எது பின்னாடியோ ஓடிட்டு இருக்கோம். நம்மை வெறுக்கிறவர்கள் பின்னாடி நம்ம போயிட்டு, ஐயோ என்னை நேசிக்க மாட்டாங்க, என்னை அவங்க நேசிக்க மாட்டாங்க, இவங்க கவனிக்க மாட்டாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க, இதுதான் நம்ம யோசிச்சுருக்கோம். ஆனால் நம்ம மேலே உயிரே வைத்து நம்ம நேசிக்கிற ஆண்டவரை நாம் விட்டு விட்டு அநேக நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளை பற்றி கொண்டு
கொடுத்த நல்லவரை விட்டு விட்டார்கள். நன்மைகள் முக்கியமா, நன்மைகளை கொடுத்த நல்லவர் முக்கியமா? நிறைய நேரத்தில் நிறைய பேர் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே. வேலை கிடைச்ச பிறகு ஆலயம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. எங்கேயும் ஆளை காணோம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரே வேலை. ஆண்டவரே எனக்கு திருமணமாகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. திருமணம் ஆன பிறகு ஆலயம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. என்ன ரொம்ப விருந்தில் பிஸியாக இருப்பாங்க வருஷக்கணக்கில். எப்பயாவது எங்கேயும் போகலைன்னா எங்கே வருவாங்க? டைம் இல்லைன்னா சர்ச்சுக்கு வருவாங்க. ஆண்டவரே பிள்ளையை தாரும் ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளையை கொடுத்த பிறகு சர்ச்சு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. என்ன குழந்தைய பார்த்துக்க வேண்டியதில்ல, பிஸி. ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை பற்றி கொண்டு ஆண்டவரையே மறந்துடும் நிறைய நேரத்தில். ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் முக்கியமா, நன்மைகளை கொடுத்த நல்லவர் முக்கியமா? அநேக நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களே நமக்கு விக்கிரகங்களாக மாறிவிடுகிறது. வேலை, பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக ஆலயத்தை விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண கூடாது. இங்கே இவர்கள் சுகம் பெற்றார்கள். சுகம் பெற்றவுடனே சுகத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சுகம் கொடுத்தவரை மறந்து விட்டார்கள். வியாதி இவர்கள் எல்லாரையும் இணைத்து வைத்திருந்தது. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இவன் சமாரியன், இவன் யூதன், அவங்க கூட நம்ம சகவாசம் வச்சுக்கூடாதெல்லாம் தெரியாது. இப்போ சுகமான உடனே திரும்ப ரெண்டு கூட்டம் ஆயிடுச்சு. வியாதி இருந்த வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க இவங்கெல்லாம். யூதர்களும் சமாரியர்களும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் ஏன் இப்போ எல்லாரும் இப்போ யூதனா சமாரியனான்ற பேச்சு இல்லை. இப்போ அவங்கெல்லாம் குஷ்டரோகின்ற ஒரே ஐடென்டிட்டியில் இருந்ததுனால அவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ சுகமான உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க? ஐயோ நான் யூதன், இவர் சமாரியன். இல்லை, நிறைய நேரத்தில் பாவம் செய்கிறவங்க கூட ஒத்துமையாக இருக்கிறாங்க. சாராய கடையில் குடிக்கிறவங்கள பாருங்கள், பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க என்ன ஜாதின்னு பார்க்குறாங்களா? குடித்த பிறகு அவர் மச்சான் ஆகிடுவார், மாமாவாகிடுவார். ஆனால் ஆலயத்தில் வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஜாதியை பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, தலைகீழ நடக்க வேண்டிய ஒரு விஷயம். குஷ்டரோகம் அவர்களை இணைத்திருந்தது, சுகம் பிரித்து விட்டது. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு இந்த பிரிவினைகளை எல்லாவற்றையும் மாற்றி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் ஒன்றித்து இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். ஆனால் இங்கே தான் பிரிவினை வந்திருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாரும் இயேசு கொண்டைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே போன அந்த பெருமை சுகமானவங்க திரும்ப வந்துருச்சோன்னு தெரியல. நான் யூதன், இந்த சமாரியன் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. இவ்வளவு நாள் அந்த எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ சுகமான உடனே ஐய அவன் போட்டோம், அவன் கூட நம்ம எருசலேமுக்கு போகலாம் அப்படின்னு தனியாக போயிட்டாங்களோ என்னவோ தெரியல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 9 பேர் சுகம் பெற்றவர்கள், இயேசுவை நோக்கி கூப்பிட்டவர்கள் தான், நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இயேசுவோடு இணைந்து வாழவில்லை, இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஒரு கடவுளுடைய மனுஷன் இப்படி சொல்றாரு, 9 healed,
ஒன் சேவ் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா திரும்பி வந்தோடனே இவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. குணமாக்கினதுன்னு சொன்னாரா அப்படின்னு இல்லை, ஏற்கனவே குணம் ஆயிட்டான். ஏற்கனவே இயேசுவை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொண்டவன் தான் இவன்கிட்ட ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 9 பேர் சுகம் பெற்றார்கள், ஒருவன் ரட்சிப்பையும் சேர்த்து பெற்றான். 9 பேர் புதிய சரீரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஒரு மனுஷன் புதிய சரீரத்தையும் பெற்று புதிய இருதயத்தையும் பெற்றுக்கொண்டான். இயேசுவின் இடத்துல திரும்பி வந்ததனுடைய ஆசீர்வாதம், நன்றி உள்ளவனாக இருந்ததனுடைய ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தொடர்ந்து அவன் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நன்றியோடு நாம் வாழ்கிறோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறோமா? மறந்து விடுகிறோமா? மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறோமா கர்த்தர் நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்பதில் தீவிரம் காண்பிக்கிறோம், நல்லது. ஆனால் ஜெபிப்பது மாத்திரம் போதாது, நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்ததை நாம் சொல்வது கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஆண்டவர் என்னவெல்லாம் எனக்கு செய்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கும்போது என்னுடைய விசுவாசத்தை அது தட்டி எழுப்புகிறது மட்டுமல்ல, மற்றவருடைய விசுவாசத்தையும் அது தட்டி எழுப்பும். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் செய்வோம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அவர் உதவி செய்கிறார். மனிதர்களால் உதவி செய்ய இயலாத நிலை, மருத்துவத்திற்கு வாய்ப்பே இல்லை, சுகப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை, கைவிடப்பட்ட நிலை, ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலை, வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலை, நாற்றமெடுத்த நிலை. யாரால் மாற்ற முடியும் இந்த நிலையை? இயேசுவால் மாற்ற முடியும். அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வல்லவர். நேற்றைய தினத்தில் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். 14 வயசுல ஆவடியில் கடையில் மூட்டை தூக்கிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், 21 வயசுல செயின் ஸ்மோக்கரா, திருடனா, கொள்ளைக்காரனா பாம்பேயில் இருந்த ஒரு மனிதர் ஒரே கூட்டத்தில் இயேசு அவரை சந்தித்தார். தற்கொலை செய்ய திட்டமிட்டிருந்த அவரை ஆண்டவர் சந்தித்தார். வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த பேர் பாஸ்டர் தாமஸ் ராஜ். சென்னையில் ஆவடியில் இன்றைக்கு மிகப்பெரிய திருச்சபையை உருவாக்கி சர்ச்சு கட்டணம் 120 கோடியில் கட்டியிருக்கிறார். அவ்வளவு ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இப்படி மாற்ற முடியுமா? ஒரு செயின் ஸ்மோக்கரை, ஒரு துன்மார்க்கனை, ஒரு திருடனை, ஒரு கொள்ளைக்காரனை, தற்கொலை பண்ணிக்க எண்ணி இருந்த ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் இவ்வளோ பெரிய மாற்றத்தை, ஏராளமான மக்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிற ஒரு ஆலயத்தை, ஒரு சபையை ஏற்படுத்துகிறதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்த கூடுமானால் தேவனாலே என்ன முடியாது? ஆண்டவருடைய வல்லமையை அளவிட முடியாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அற்புதம் செய்வார். பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில்
பல நேரங்களிலே நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாரி போன அழுகி போன நாற்றம் எடுத்த சரீரத்தை ஒரு புதிய சரீரமாக மாற்ற உம்மாலே கூடுமானால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவது மக்கள் லேசான காரியம். ஆண்டவரே, ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கங்களிலெல்லாம் இருந்து நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி உதவி செய்தீர். எங்களுடைய பலவீனங்களை மாற்றினீர், நோய்களை குணமாக்கினீர். ஆண்டவரே, அற்புதங்களை செய்தீர், அதிசயமாய் நடத்தினீர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த ஏராளமான நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்க நன்றி செலுத்த கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்கிறீர். அதிசயமாக எங்களை வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எண்ணி பார்க்காத விதத்தில் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல வேலையை தந்திருக்கிறீர் கர்த்தாவே, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீர், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாம் மகிமைக்காக வாழ நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.